பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, ஆண்டவருடைய பிரதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த நாட்களிலே நாம் வயதானவர்களுக்கான அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஆவிக்குரிய ஒரு முதியோர் இல்லத்தை நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். அங்கே நிறைய முதியோர்களுக்கு இடம் இருக்கின்றது. வருகிற 1ஆம் தேதி ஒரு சரியான நாளாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இன்றைக்கு பல பிள்ளைகள் பெற்றோர்களை பல காரணங்களால் கவனிக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. வெளிநாட்டில் இருக்கிறாங்க, வெளியூரில் இருக்கிறாங்க, பல காரணங்கள். உங்கள் பெற்றோர்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு சரியான இடம்தான் இந்த அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஆவிக்குரிய முதியோர் இல்லம். எல்லா வசதிகளும் மிக குறைந்த கட்டணத்தில் இருக்கிறது. டெய்லி பாஸ்டர்ஸ் வந்து ஜெபம் நடத்துகிறாங்க. 3 வேளை மிக சிறப்பான உணவுகள் அவர்களுக்கு பரிமாறப்படுகிறது. பிரியத்துக்குரியவர்களை எல்லா நாட்களிலும் அவர்களுக்கு ஆவிக்குரிய மன்னாவும் சரீரத்துக்குரிய மன்னாவும் கொடுக்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அழைத்து கொண்டு செல்லப்படுகிறார்கள். எனவே இப்படிப்பட்ட நல்ல இந்த இடத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒருவேளை அங்கே உங்களுக்கு சேர்க்கறதுக்கு யாரும் இல்லைன்னா, இதே மாதிரி தேவையில் இருப்பவர்களுக்கு நம்முடைய அடைக்கலான் குருவி இல்லத்தை அறிமுகப்படுத்துங்கள். உங்களுடைய குடும்பத்தில் பிறந்த நாட்கள் வருகிற பொழுது, திருமண நாட்கள் வருகிற பொழுது, பிரியமானவருடைய நினைவு நாட்கள் வருகிற பொழுது அங்கே இருப்பவர்களை நினைத்து அவர்களுக்கு நீங்கள் நல்ல உணவை பரிமாற வேண்டும், விருந்து கொடுக்க வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாட்களில் அவர்களுக்காக டாய்லெட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 1 லட்ச ரூபாய் தேவை சந்திக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 2 லட்ச ரூபாய் நமக்கு தேவை. பிரியத்துக்குரியவர்களை 10,000 கொடுக்கக்கூடிய 20 பேர் நமக்கு தேவைப்படுறாங்க. நீங்கள் அதற்காக ஜெபித்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களை, இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக நாம் ஆதியாகமம் 29வது அதிகாரத்துக்கு நேராக பைபிளை திருப்பிக் கொள்வோம். யாக்கோபு சந்தித்த மனிதர்கள் என்கிற தலைப்பில் நான் உங்களிடத்தில் நான் பேசி கொண்டிருக்கிறேன். பாருங்கள், அதில் ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அப்பொழுது லாபான் அவ்விடத்து மனிதர் எல்லோரையும் கூடி வர செய்து விருந்து பண்ணினான். அன்று இரவிலே அவன் தன் குமாரத்தி லேயாளை அழைத்து கொண்டு போய் அவளிடத்தில் விட்டான். அவளை அவன் சேர்ந்தான். இந்த இடத்தை நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. யாக்கோபு சந்தித்த மனிதர்களில் இந்த லாபான் மிகவும் முக்கியமானவர். லாபான் அவருடைய தாயாருடைய சகோதரன். பிற்பாடு அவருடைய பிள்ளைகளைத்தான் இவர் திருமணம் செய்கின்றார். மாமனாராகவும் அவர் இருக்கின்றார். அங்கே தன் சகோதரனுக்கு பயந்து அவர் அங்கே வேலைக்கு போன பொழுது, மாமனிடத்தில் அவர் தங்கியிருந்த பொழுது, அவருடைய குமாரத்தி ஆகிய அவர் ராகேலை அவர் நேசிக்கின்றார். ராகேலை திருமணம் செய்ய வேண்டும் என்கிற விருப்பத்தையும் மாமனாரிடத்தில் தெரிவிக்கின்றார். நிச்சயமாய் தருகிறேன், 7 வருடம் நீ உழைக்க வேண்டும். நீ 7 வருடம் எனக்கு உழைத்து கொடுத்தால் பரிசாக என்னுடைய மகளை உனக்கு நான் தருகிறேன். நீ நேசிக்கிற பெண்ணை உனக்கு தருகிறேன் என்று மாமனாராகிய லாபான் சொல்லுகின்றார். அதன்படியே 7 வருடங்கள் அவர் உழைத்தார் என்று சொல்லி நாம் காண்கின்றோம். இதுக்குரியவர்களே, இதை நாம் மேலோட்டமாக வாசித்தால் ஏதோ ஒரு காதல் மோகத்தில் அவர் 7 வருடம் உழைத்தார், அதன் பிறகுதான் அதை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் வாசித்து விட்டு போகலாம். ஆனால் நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், ஒன்றை அடைய வேண்டும் என்றால் 7 வருடங்கள் இடைவிடாது உழைக்க வேண்டும், ஓடி ஓடி உழைக்க வேண்டும். 7 வருடங்கள் அங்கே
மிகப்பெரிய ஒரு விலைக்கிரயத்தை செலுத்த வேண்டும். காலையில் போனால் சாயந்தரம் தான் வர முடியும். வெயில் பயங்கரமாக அடிக்கும், ஆடுகள் அங்கே ஏராளமாக இருக்கும், கவனமாய் கவனிக்க வேண்டும், தண்ணீர் கொடுக்க வேண்டும், மேய்ச்சல் நிலத்திற்கு அழைத்து கொண்டு செல்ல வேண்டும். நிறைய டென்ஷன் இருக்கும். இப்படி கஷ்டப்பட்டு உழைத்தால்தான் இந்த பெண் உனக்கு என்று சொல்லி ஒரு கட்டளை, அதுக்காக அவர் உழைக்க ஆரம்பித்தார் என்று நான் காண்கின்றோம். ஒரு பெண்ணை அடைவதற்காக அவர் 7 வருடங்கள் இடைவிடாது உழைத்தார். அதன் பிறகுதான் அவருக்கு அந்த நாட்கள் கூடி வந்தது. நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்திலும் கூட நன்மைகளை பெறுவதற்காக நாம் உழைப்பதற்காக தயங்கவே கூடாது. எதுவுமே நாம் இலவசமாக பெற்றுவிடலாம் என்று நான் நினைக்கக்கூடாது. குறுக்கு வழியில் போய் நாம் பெற்றுவிடலாம் என்று நினைக்கக்கூடாது. பிறருடைய காலை வாரிவிட்டு இல்லைன்னா பிறர் மேலே ஏறி மிதித்து நம்ம மேலே போயிடலாமா என்று சொல்லி நினைக்கக்கூடாது. நம்பிக்கை துரோகம் செய்து வாழ்க்கையில் ஏதாவது நன்மைகளை பெற்றுவிடலாமா என்று நினைக்கக்கூடாது. ஏனென்றால் அப்படி இதை செய்கிறவங்களாம் அந்த பூமியில் நிறைய பேர் இருக்கிறாங்க. உழைத்து 7 வருடங்கள் ஒரு உழைத்தார். உழைத்து வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் உழைக்கின்ற பொழுது நம்முடைய உழைப்பை பரம தகப்பன் அங்கீகரிக்கின்றவராக, அந்த உழைப்பின் பரிசாக அநேக ஆசீர்வாதங்களை அவர் தருகின்றவராக இருக்கின்றார். நான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுது முதல் 4 வருடங்கள் எனக்கு ஒரே ஒரு வேலையை கொடுத்திருந்தார். முழங்காலே நெல், ஜோம் நீட்டே இரு, இரவும் பகலும் என் நோக்கி நீ கூப்பிடு. எப்பொழுது பார்த்தாலும் என்னுடைய வாலிப வயதில் நான் முழங்காலே நின்று கொண்டிருப்பேன். அப்பொழுது ஆண்டவர் வரங்களை தந்தார். அந்த கல்லூரி விடுதலையே ஆசிரியர் திராட்சைப்பழ தோட்ட ஊழியங்களை ஆரம்பிக்க உதவி செய்தார். கணக்கற்ற வாலிபர்களை சந்தித்தார், ரட்சித்தார், ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்கினார். ஆனால் அதன் மத்தியில் எப்பொழுதும் என்னை முழங்காலிலேயே நிறுத்தியிருந்தார். அதன் பிறகுதான் இந்த ஊழியத்தையும் என் கையில் அவர் கொடுத்தார். 4 வருடங்கள் உழைக்க முழங்காலிலேயே நிற்க கர்த்தர் அழைத்தார். அதனுடைய பரிசாகத்தான் இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் ஊழியங்களை கொடுத்து வருகிறார். இதுக்குரிய உழைப்பு என்பது ஒருவேளை இங்கு யாக்கோபு ஆடுகளை மேய்த்தது போல இருக்கலாம், இல்லை என்னை போல முழங்காலிலே நின்று ஜெபிக்கிற உழைப்பாக இருக்கலாம், இல்லைனால் ஊழியத்திற்காக ஓடி 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 உழைக்கிற உழைப்பாக இருக்கலாம், ட்ராக்ஸ் கொடுக்குற ஊழியமாக இருக்கலாம், இரவு நேரங்களில் கண்விழித்து போய் வால் போஸ்டர்ஸ் ஓட்டுகிற ஊழியமாக இருக்கலாம், இல்லாட்டா கூட்டம் நடக்கிற இடத்துல சேர்களை எடுத்து போட்டு துடைத்து கொடுக்குற ஊழியமாக இருக்கலாம், அங்கே வருகிற ஜனங்களுடைய டாய்லெட்டை கழுவுகிற ஒரு ஊழியமாக இருக்கலாம், இல்லை என்றால் ஊழியத்தை பணத்தினாலே தாங்குகின்ற ஒரு பணியாக இருக்கலாம், ஊழியக்காரர்களுக்கு செருப்பாக தேய்ந்து போய் வேலை செய்கிற ஒரு ஊழியமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதை மனப்பூர்வமாக செய்ய வேண்டும். இதுதான் என் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற வேலை, இதுதான் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற உழைப்பு, இதை நான் செய்ய வேண்டும் சொல்லி மனப்பூர்வமாக நம்மை அர்ப்பணித்து நாம் முகம் சுளிக்காதபடிக்கு ஆண்டவருடைய வேலை நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற வரைக்கும் நாம் உழைப்பதற்காக பழகிக்கொள்ள வேண்டும். என்றைக்கு உழைக்க வேண்டாம் சோம்பேறியாக நம்ம இருந்து கொள்வோம் என்று நாம் நினைக்கிறோம், அன்றைக்கு தேவனுடைய திட்டங்கள் எல்லாம் அப்படியே நின்று போய்விடும். சோம்பேறிகளை கர்த்தர் ஒருபொழுதும் ஆசீர்வதிப்பது கிடையாது. சோம்பேறித்தனத்தை ஆண்டு ஒருபொழுது விரும்புவதும் கிடையாது. நீங்கள் நீதிமொழிகளுடைய அந்த அதிகாரங்களை வாசித்து பார்ப்பீர்கள். ஞானி எழுதுகிறார், சோம்பேறியே நீ எறும்பினிடத்திலே போய் உன் வழியை கற்றுக்கொள். நீ எவ்வளவு நேரம் உன் படுக்கையில் ஆடிக்கொண்டிருப்பாய், எவ்வளவு நேரம் நீ தூங்குவாய், இன்னும் கொஞ்ச நேரம், லிட்டில் மோர் டைம் தூங்கிட்டே இருப்பியா, கெட் அப், நீ தூக்கத்திலிருந்து எழும்பு, வேலை செய் என்று சொல்லி ஞானி அங்கே குறிப்பிடுகின்றார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் வேலை செய்வதற்கு நம்மை பழக்குவித்து கொள்ள வேண்டும். வேலை செய்தால்தான் நமக்கு எல்லாம் கிடைக்கும், உழைத்தால்தான் கிடைக்கும், ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்தால்தான் கிடைக்கும். எப்படி வேண்டுமென்றாலும் வாழ்ந்து கொண்டு ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கவில்லை என்று அங்கலாய்ப்பதில்லை ஒரு பிரயோஜனமும் கிடையவே கிடையாது. யாக்கோபு வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு பிள்ளை, தாய்க்கு செல்ல பிள்ளையாக இருந்தவர். இப்பொழுது அவர் கடினமாக உழைக்க ஆரம்பிக்கிறார். அதன் பிற்பாடு பல வருடங்கள் அவர் உழைப்பாளியாக இருந்தார் என்று சொல்லி நாம் காண்கின்றோம். யாக்கோபு வேர்வை சிந்தி மிக கடினமாக அவர் உழைத்தார். நாமும் நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் எப்பொழுதும் நாம் உழைப்பவர்களாக இருக்க வேண்டும். 7 வருடத்துக்கு பிறகு அவருடைய மாமா ஒரு நாளில் ஒரு விருந்தை செய்கின்றார். எல்லாரையும் கூப்பிட்றார். யாக்கோபுக்கு தடபுடலாக வெட்டிங் நடக்குது. நல்ல வெட்டிங், நல்ல பொண்ணு, அப்பா சொன்ன மாதிரியே அதே இடத்துல பொண்ணு எடுக்கிறார். ஆனால் அங்கே அதை வாழ்த்துவதற்கு தாயும் தகப்பனும் இல்லை. சூழ்நிலையை பார்த்தீர்களா? திருமணம் நடக்கிறது, அம்மாவும் அப்பாவும் எவ்வளோ தூரத்தில் இன்னொரு நாட்டில் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இன்றைக்கி மாதிரி வந்துட்டு போகிறதுக்கு வசதி கிடையாது, அதை அறிவிப்பதற்கு செல்ஃபோனோ நெட்டோ கிடையாது. ஆனால் அவருடைய திருமணம் அங்கே ஒரு கட்டாயத்து நிமித்தமாக இல்லை, ஒரு சூழ்நிலை நிமித்தமாக அங்கே நடக்கின்றது. தெய்வ திட்டம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. இதை நாம் என்ன சொல்லுவது? இவருடைய திருமணத்தை குறித்து நாம் என்ன சொல்லுவது? அவருடைய மன விருப்பம் ராகேலை திருமணம் செய்ய வேண்டும் என்பது, அது நடக்குது, அவ்வளோதான். அம்மா அப்பாவுடைய ஆசீர்வாதம் இவருக்கு உண்டு.
சொன்னதான் செய்கிறாங்க. அந்த முக்கியமான நேரத்தில் அவர்கள் இல்லை. ஆனாலும் தேவ சித்தம் நிறைவேறுகிறது. இந்த வீட்டில் பொண்ணு எடுக்கணுங்கிறது ஆண்டோட சித்தம், அது நிறைவேறுகிறது. இப்படி வாழ்க்கையில் சில நேரங்களில் முக்கியமானபடிக்கு தகப்பன் தாய் இல்லாமல் போய்விட்டாலும், இல்லைன்னா அம்மா இல்லை, அப்பா மரித்து போய்விட்டார்கள், அம்மா இயலாமல் இருக்கிறார்கள், உதவி செய்வதற்கு ஒருவருமே இல்லை, நான் தனிமையில் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் சொன்னாலும், உங்களுடைய வாழ்க்கையில் தேவ திட்டங்கள் நிறைவேறுகிற வேலை வருகிற போது தானாக காரியங்கள் நடக்கும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க ஊழியத்தில், பிரதர் பொண்ணு இருந்தால் பார்த்து சொல்லுங்கள். என் மகன் அவன் பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கிறான், அவன் துபாயில் வேலை பார்க்குறான், கேட்டரிங்கில் வேலை பார்க்குறான், அவனுக்கு இவ்வளோ சம்பளம். என் மகன் கேட்டரிங் முடிச்சுட்டு அங்கே வேலை பார்க்குறான், நான் என் மகனுக்கு இப்போ பொண்ணு இருந்தால் பாருங்கள், அவன் காலேஜில் லெக்சராக இருக்கிறான். நிறைய பேர் பொண்ணு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் பிள்ளைகள் மேலே பாசமாக அவங்க இருக்கிறாங்க. இன்னும் அனைவரை பார்க்கும் பொழுது எனக்கு 30 வயதாகிவிட்டது, 40 வயதாகிவிட்டது, திருமணம் ஆகவில்லை, எனக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, என்னை குறித்து கவலைப்படுவதற்கு யாரும் இல்லை, என் மீது அக்கறை கொள்வதற்கு யாரும் இல்லை, எனக்கு பெண்ணை பார்த்து கொடுப்பதற்கு மாப்பிள்ளை பார்த்து கொடுப்பதற்கு யாரும் இல்லை என்று அநேகர் அங்கலாய்க்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, யாக்கோபுக்கு பொண்ணு பார்த்து கொடுக்கறதுக்கு மாப்பிள்ளை பார்த்து கொடுக்குறதுக்கு அம்மா பக்கத்தில் இருந்தாங்களா, அப்பா பக்கத்தில் இருந்தாங்களா, இல்லை அன்னை ஏசா பக்கத்தில் இருந்தானா, இல்லை அவங்க எஃபர்ட் போட்டாங்களா, முயற்சி எடுத்தாங்களா? ஒருத்தரும் போடலை. ஆனால் யாக்கோபுக்கு பெண்ணை கொடுக்க வேண்டும், ராகேலை கொடுக்க வேண்டும் என்கிற அந்த திட்டம் நிறைவேறுகிறது. ஆண்டவரே தகப்பனாக இருந்து தாயாக இருந்து அவர் அங்கே எல்லாவற்றையும் அழகாக செய்து முடிக்கின்றார். இயலாமல் போகின்றவர்கள் தான் எனக்கு அப்பா இல்லையே அம்மா இல்லையே என்று சொல்கிறாங்க. ஏன்னா அப்பா நீ இருந்து என்ன பிரயோஜனம், அவங்க பாரு என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் அவங்க அப்பா அப்படி பண்ணி கொடுத்துருக்காங்க, இப்படி பண்ணி கொடுத்துருக்காங்க, எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அங்கே லாய்க்கிறாங்க. கிறிஸ்து நமக்கு தகப்பனாக இருக்கும் பொழுது நம்முடைய தகப்பன் எப்படி இருந்தாலும் என்ன, கடமை உணர்ச்சியோடு இருந்து செய்தால் ரொம்ப சந்தோஷம். இல்லைன்னா என்ன பரவாயில்லை, அப்பா இருக்காங்க, ஏசப்பா இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் செய்வாங்க. தயவு செய்து எனக்கு அப்பா இல்லையே அம்மா இல்லையே, என்னை குறித்து கவலைப்படுவதற்கு யாருமே இல்லை என்று புலம்பாதிருங்கள். நீங்கள் என்றைக்கு இந்த மாதிரியான தூண்கள் உங்களுக்கு இல்லையோ, உறவுகள் இல்லையோ, அப்போ யாக்கோபுக்கு அம்மா அப்பா இல்லையா யோசித்து பார்க்கணும். இருக்காங்க, பயங்கரமான ஆட்கள் இருக்காங்க, ஆனால் இப்போ பக்கத்தில் இல்லை, அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. அப்பா இருந்தும் அம்மா இருந்தும் பிரயோஜனம் இல்லை என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தகப்பனாக இருந்து எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அதை நீங்கள் மனப்பூர்வமாக உணருங்கள். உங்களுக்கு பிஸ்னஸ் வைக்கணும்னு ஆசையாக இருக்கா, இயேசு உங்களுக்கு அதுக்குரிய முதலீட்டை கேபிட்டல் மணியெல்லாம் கொடுத்து ஸ்டார்ட் பண்ண வைப்பார், கடை வச்சு கொடுப்பார். உங்களுக்கு படிக்க பணம் இல்லையா, இயேசு உங்களுக்கு படிக்கக்கூடிய பண தேவையெல்லாம் சந்திப்பார். இப்படியாக எல்லாம் திட்டமிட்டபடி நடப்பதை நீங்கள் உணர முடியும். இதைத்தான் இந்த நாளிலே உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இதோ இயேசு உங்களோடு பேசுகிறார். யாரும் இல்லை என்று நினைக்கிற மகனே மகளே, அப்பா இல்லை அம்மா இல்லை என்று அங்கலாய்க்கிற பிள்ளையை நான் உனக்கு தாயாக இருப்பேன், தகப்பனாக இருப்பேன், நான் உனக்கு அம்மையப்பனாக இருந்து வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்வேன் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசப்பா இருக்கும் பொழுது நம்ம எதற்கும் பயப்படணும் அவசியம் இல்லை, யாரும் நமக்கு ஆதரவாக வரணும் அவசியம் இல்லை, அவரே எல்லாவற்றையும் செய்வார். இதை இரண்டாவதாக நாம் இந்த இடத்துல தெளிவாக நாம் கற்றுக்கொள்கிறோம். அப்பா இருக்காங்க, துணையாக இருக்காங்க, அது போதும். நம்ம வாழ்க்கையில் மலையை கூட தாண்டிடலாம், கடலை கூட தாண்டிடலாம். நம்முடைய வாழ்க்கையில் 1000 பேர் வந்தாலும் தாவி சொல்கிறார், நம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். இங்கே தைரியம் தாவீதுக்கு எப்படி வந்தது? ஆண்டவர் அங்கே தகப்பனாக இருக்கிறார், என்னோடு இருக்கிறார் என்கிறபடினால்தான். நாமளும் கூட வாழ்க்கை பிரயாணத்தில் ஆண்டவர் இருக்கிறபடினால எல்லாவற்றையும் கடந்து போவோம். ஒருவருடைய உதவி நமக்கு தேவையில்லை. அங்கே மூன்றாவதாய் காண்கிறோம், அந்த திருமணம் தடபுடலாய் நடக்கிறது. மாமா எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி செய்கின்றார். அந்த இரவு அவருக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்திருக்கும். நான் இத்தனை வருடமாய் உழைத்த பெண்ணை அடைந்து விட்டேன் என்று சொல்லி அங்கே அவர் திருமணம் முடிகிறது. அங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். 23வது வசனம், யாதியாகமம் 29:23. அந்த இரவிலே அவன் தன் குமாரத்தியாக லேயாளை அழைத்து கொண்டு போய் அவனிடத்தில் விட்டான், அவளை அவன் சேர்ந்தான். அந்தோ பரிதாபம், இருட்டை பயன்படுத்தி மாமன் அவனை வஞ்சித்து விடுகிறான். ராகேலுக்காக 7 வருடம் உழைத்திருந்தான், ஆனால் இப்பொழுது ராகேலை கொடுக்காதபடிக்கு அங்கே அவனுடைய அக்காவாகிய லேயாளை மனைவியாக மாற்றி விடுகிறான். திருமணம் ராகேலோட நடக்கு, விருந்து ராகேல பக்கத்தில் வச்சுட்டு நடக்குது, எல்லாரும் வந்து வாழ்த்துறாங்க. அந்த கல்யாண வீட்டில் ரிசப்ஷனில் எல்லோரும் வரிசையாக நின்று வாழ்த்துவாங்க. அந்த மாதிரி எல்லோரும் வாழ்த்துறாங்க, மாப்பிள்ளையும் பொண்ணும் பார்த்துக்கிறாங்க. சாப்பிட்டு வாயான்னு சொல்லி அனுப்பிட்டு இரவிலே தன்னுடைய அந்த ராகேல் எடுத்து விட்டு இன்னொரு பெண்ணாகிய அந்த அக்காளாகிய லேயாளை, கூச்சக்கன் பார்வையிட லேயாளை
மனைவியாக அனுப்பி விடுகிறார். இரவு இருட்டு நேரம், ஒன்றுமே தெரியாது. இரவு முடிந்து விடுகிறது. காலையில் பார்த்த உடனே தான் யாக்கோபு அதிர்ந்து போகின்றார். அங்கே மனைவியாக ராகேல் இருப்பாள் என்று பார்த்தா லேயாள் இருக்கின்றார். எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்று வேலை, எவ்வளவு பெரிய ஒரு வருத்தம் யாக்கோபுக்கு வந்திருக்கும். எந்த இருட்டை பயன்படுத்தி தன் தகப்பனை யாக்கோபு வஞ்சித்தாரோ, அதாவது கண்ணு தெரியாத அப்பா இருட்டில் இருக்கும்போது தானே போய் நான் ஏசான்னு ஏமாற்றி வாங்கினார். இப்போ அதே இரவு என்கிற இருட்டை பயன்படுத்தி சொந்த மாமா ஏமாற்றி விட்டார். ராகேலுக்கு பதிலாக இல்லையா, தங்கச்சிக்கு பதிலாக அக்காவை மனைவியாக கொடுத்தார். சரியான வில்லாதி வில்லை இந்த லாபா. ஏமாற்று வேலை. திருமணங்கிறது நடக்குது ஒரு பெண்ணோட, இரவு இன்னொரு பெண்ணோட கூட மாற்றிடுறாரு. அதுக்கு பிறகு இவர் அழுது சிறக்க அழுது என்ன பிரயோஜனம்? மிகப்பெரிய ஏமாற்றம். ஒரு பெண்ணை திருமணம் செய்து இன்னொரு பெண்ணை கொடுத்தவன் லாபான், அவன் யாக்கோபுடைய வாழ்க்கையில் வந்தான், யாக்கோபை ஏமாற்றினான். நம்முடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக யாக்கோபை போல வாழ நம்முடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக லாபான் வருவான். உங்கள் வாழ்க்கையில் லாபான் வருவான், உங்களை ஏமாற்றுவான். இன்றைக்கு ஏமாற்றுகிற லாபான்கள் இந்த பூமியில் பெருகி இருக்கிறாங்க. 1 லட்ச ரூபா தாங்க, நாங்கள் மாதம் ஒரு 10,000 தாரோம், வட்டியாக தாரோம், 15,000 தாரோம், வட்டியாக தாரோம். அது அப்படி கொட்டின உடனே கொடுத்துட்டே இருக்காங்க. உடனே 1 லட்சத்துக்கு 10,000 கிடைக்கும், 10 லட்சத்துக்கு 1 லட்சம் கிடைக்குமேன்னு சொல்லி 10 லட்சத்தை கொடுக்குறாங்க. உடனே அவன் அதுக்கும் 1 லட்சம் கொடுக்குறான். உடனே வீடெல்லாம் விற்று நகையெல்லாம் விற்று 1 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. மாதம் 10 லட்சம் வாங்கிடலாம், வீடு கட்டிடலாம். நிறைய சொல்லுறாங்க, நான் அப்படி தான் வீடு கட்டினேன். நம்பிக்கையில் எல்லோரும் வந்து கொடுக்குறாங்க, அவன் காணாமல் போயிடுறான். என்னங்க இது கொஞ்சம் நல்ல அதை யோசித்து பார்க்கணும். 1 கோடி ரூபாய்க்கு 10 லட்ச ரூபா மாதம் ரூபாய் யாராவது இன்கம் கொடுக்க முடியுமா? அது நடக்கிற காரியமா? படித்தவர்கள் கூட, ஊழியத்தில் இருப்பவர்கள் கூட எத்தனையோ பேர் இது போல பணத்தை லாபான்கள் இடத்துல போய் ஏமாந்து வரான். பிஸ்னஸ் அப்படின்னாலும் ஏமாற்றுகின்ற லாபான்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒருடைய நிலத்தை தன்னுடைய நிலமாக விற்று விடுகிறவர்கள், ஒன்றை சொல்லி இன்னொன்றை செய்கின்றவர்கள் இந்த பூமியில் பெருகி இருக்கின்றார்கள். பிரியத்துக்குரியவர்களே, அன்றைக்கு நான் ஒரு மிட்டாய் கடைக்கு, ஸ்வீட் ஸ்டாலுக்கு நான் போயிருந்தேன். மிச்சர் 1/2 கிலோ, லட்டு 1/2 கிலோ, காரச்சேவை 1/2 கிலோ, அல்வா 1/2 கிலோ. யாருக்கும் வாங்கிட்டு போனால் நான் மொத்தமாக வாங்கி விடுச்சிருந்தேன். அப்பொழுது எனக்கு திடீர்னு ஒரு உணத்தில் வந்தது. அந்த முறுக்கு 1/2 கிலோ போட்டாங்க. அது எடுத்து ஒரு முறுக்கு சாப்பிட்டு பார்த்தா அது நமத்து போயிருக்கு. என்னங்க இப்படி பழசு தாரீங்க? உடனே அவர் சாரின்னு சொல்லிட்டு இன்னொரு டப்பா எடுத்துகிட்டு வர, ஃபுல்லாக புதுசாக சுட்ட முறுக்கு இருக்குது, சாருக்கு இதை கொடுத்துரு, அதை பின்னால் கொண்டு போயிரு. ஆனால் புதுசாக முறுக்கு தராங்க. அப்போது நான் கேட்டேன், நான் கேட்கலன்னா நீங்கள் பழைய முறுக்கை கொடுத்துன்னு அனுப்பியிருப்பீங்களா? அப்படியே அமைதியாக இருக்காங்க. இதுக்கு புது முறுக்கும் இருக்கிறது, பழைய முறுக்கும் இருக்கிறது. இது கெட்டு போய் விட்டது. இந்த முறுக்கை நமக்கு கொடுத்து அனுப்புகிறாங்க. இவன் மொத்தமாக கொடுப்பேன், யார் தெரிய போகுது? ஆனால் பின்னால் புது முறுக்கு இருக்கிறது. பிரியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்தில் சந்திக்கிற மனிதர்கள் நம்ம எப்படி ஏமாற்றுவது? பிஸ்னஸ்னாலே போய் எப்படி ஏமாற்றுவது? ஒருக்கா எங்கேயோ டெல்லிக்கோ எங்கேயோ ஃப்ளைட்டு பிடிக்கிறோம். காலையிலே ஃப்ளைட்டு, சென்னைக்கு வரேன். திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்குறேன். அங்கேருந்து ஏர்போர்ட்டு போகணுனாலே ஒரு ரேட் கேட்குறாங்க டிரைவர்ஸ். உடனே நான் ஆட்டோவில் பிடிச்சி வெளியே வந்து இறங்குறேன். ஏர்போர்ட்டுக்குள்ளே ஆட்டோவே விட மாட்டாங்க, கார் தான் விடுவாங்க. அப்போ ஒரு கார் அங்கேருந்து வருது, என்னை உள்ளே கொண்டு விட்டுருங்க அப்படிங்கிற உடனே அவர் சொல்கிறார் 800 ரூபா உள்ளே போயிட்டு வர்றதுக்கு. எனக்கு 400 ரூபா, 1200 ரூபா தாங்க, நான் உள்ளே கூப்பிட்டு போகிறேன். நான் 1200 ரூபா கொடுத்தேன். பிறகு தான் தெரிஞ்சது 50 ரூபா கொடுத்தா உள்ளே கொண்டு விட்டுருவான். ஆனால் உள்ளே போகலாம். இவர் எனக்கு 800 ரூபா கொடுத்தா என்னையும் உள்ளே விடுவான். நீங்கள் 800 + 400 1200 தாங்க. மனசாட்சியே இல்லாமல் போய் சொல்லி எனதில் 1200 ரூபாய் வாங்கி கொண்டார். எப்படி முடிகிறது? உள்ளே போகிறதுக்கு 50 ரூபா தான். ஆனால் 800 ரூபா எனக்கு ஃபீஸ் கொடுத்தணும், அதுக்கே ஆகும் தாங்க. எத்தனையோ பேர்கள் இப்படிப்பட்ட ஏமாற்று வேலையை செய்கிறார்கள். பாஸ்போர்ட் ஆஃபீஸில் அந்த காலத்தில் 25 வருஷத்துக்கு முன்னால் போய் எடுக்கும்போது வெளியே ஒருத்தர் அந்த காப்பி பாஸ்போர்ட்டுக்கு அந்த அப்ளை பண்ணுற அப்ளிகேஷனை 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டார். நான் கொடுத்தோன்னே தந்தார். உள்ளே போனால் அது ஃப்ரீயாக கிடைக்கிது. எவ்வளவோ ஏமாற்றுக்காரர்கள் இந்த பூமியில் இருக்கிறாங்க. ஒன்றை சொல்லி இன்னொன்றை செய்கிறவங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வருவாங்க. யாக்கோபுடைய வாழ்க்கையில் வந்தாங்க, என்னுடைய வாழ்க்கையில் வருவாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் வருவாங்க. துணிகரமாய் பொய்யை சொல்லுவாங்க, துணிகரமாக ஏமாற்றுவாங்க. திருமண காரியத்தில் இன்றைக்கு துணிகரமான ஏமாற்றுதல்கள் நடக்கின்றன. ஏராளமான கலரிங் கொடுத்து பொண்ணை அப்படி கருப்பான பெண்ணை சகப்பாக்குறாங்க, சகப்பானவங்க கருப்பாக்குறாங்க, முடியில்லாதவங்களுக்கு டோப்பாவை போட்டு விட்டுறாங்க. எல்லாம்
எல்லாமே அங்கே ஒரு செட்டப்பில் நடக்கிறது. பிரியத்துக்குரியவர்களே, ஏமாற்றி காரியங்களை செய்கிறவர்கள் இந்த பூமியில் பெருகி இருக்கிறாங்க. இதை கண்டுபிடிச்சா என்ன ஆகும், நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கார். அப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் இன்றைக்கு மனிதர்களுக்கு இல்லவே இல்லை. மிக வருத்தத்தை தருகின்ற ஒரு காரியம். இன்றைக்கு ஏமாற்றப்படுபவர்கள் எல்லாம் துடித்து கொண்டிருக்கிறார்கள். மீனை எடுத்து தரையிலே போட்டால் எப்படி துடிக்குமோ அதை போல துடித்து கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, அதை நம்பி வட்டி கிடைக்கும் என்று 5 லட்சத்தை கொடுத்தேனே, 10 லட்சத்தை கொடுத்தேனே, எல்லாம் போய்விட்டதே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி இன்றைக்கு அநேக துடித்து கொண்டிருக்கிறான். பாவம் இல்லையா? அந்த கண்ணீர் சும்மா விடுமாங்க? அப்படி ஒரு பணம் சம்பாதிச்சு ஏமாற்றி சம்பாதிச்சு நம்ம சாப்பிட்டோம்னா அது உடம்புல சேருமா? கஷ்டப்பட்டு உழைத்து கிடைக்கின்ற பணமே சேருவதில்லை. இப்படி ஏமாற்றி கிடைக்கின்ற பணம் நல்லா இருக்குமா? யோசித்து பாருங்க, நல்லாவே இருக்காது. அங்கே என்ன செய்கிறார் பாருங்க, ஆதியாகமம் 29:25. காலையிலே ஏதோ அவன் லேயால் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செய்தி, ராகேலுக்கு அல்லவா இடத்துல வேலை செய்தேன், பின்ன ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர்? காலைல பார்த்தா இன்னொரு பொண்ணு இருக்கு, கடவுளாக உடஞ்சி போகுது. நேராக போய் கேட்க, ஏன் நீ ஏமாத்திட்டீங்க? கதறுகின்றார் யாக்கோபு. நான் ராகேல் தானே வேலை செஞ்சேன், அவங்க தானே கேட்டேன், அவன் தானே தாரேன்னு சொன்னீங்க, இப்போ இன்னொரு பொண்ணை கொடுத்துட்டீங்களே, இது என்ன நியாயம்? கதறுகின்றார். நாம் அநேக நேரங்களில் ஏமாற்றப்பட்டு வாழ்க்கையில் நொறுக்கப்பட்டு நாம் கதறுகின்றோம். இந்த கண்ணீருக்கு பிறகு ஒரு வாசல் திறக்கிறது. உடனே அவர் சொல்கிறார், நான் சின்ன அவளையும் தாரேன், அவனுக்காக இன்னொரு 7 வருஷம் வேலை செய்யணும், இங்கே சின்னவா இருக்கும்போது மூத்தூரில் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் இன்னொரு 7 வருஷம் வேலை செய்ய சொல்கிறார். அதுக்கு பிறகு தான் அவருக்கு ராகேல் கிடைக்கின்றார். அந்த கண்ணீருக்கு பிறகு அவருக்கு ஒரு பாதை திறக்கப்பட்டது. இன்றைக்கு உங்களுடைய கண்ணீருக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டு ஒரு பாதையை திறப்பார். மறக்காதீங்க, என்னைக்கு நீ கண்ணீர் வெடிச்சிட்டீங்களோ ஏமாந்து போய், அப்போ அவங்களுக்கு புது வாழ்க்கை தருவார், புது வாசலை திறப்பார், புது சந்தோஷத்தை தருவார் என்பதுதான் இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்பதை மறந்து விடாதிருங்கள். அதனால் இன்றைக்கி கண்ணீரோடு இருக்கிற சகோதரி சகோதரா, வேதனையோடு இந்த செய்தியை கேட்டுருக்கலாம், என்னை ஏமாற்றிட்டாங்க, என்னை இவ்வளோ லட்சம் போயிடுச்சு, இவ்வளோ கோடி போயிடுச்சு, இவ்வளோ நகை போயிடுச்சு, அது போயிடுச்சு, இது போயிடுச்சுன்னு சொல்லலாம். தேவன் உங்களை பாதுகாப்பார். உங்கள் கண்ணீருக்கு பிறகு ஒரு வழி வைப்பார். வாலிப மகளை வஞ்சிக்கப்பட்டிருக்கலாம், ஏமாற்றப்பட்டிருக்கலாம், நீ பொய் வாக்குறுதியில் நம்பி ஏமாந்து போயிருக்கலாம், எல்லாத்தையும் இழந்து போய் நிற்கலாம். தேவன் உனக்கு ஒரு கண்ணீரை கண்டு உனக்கு வழியை திறப்பார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோமா? ஆண்டவருடைய கண்ணீரை துடைப்பான். ஆண்டவர் உங்களுக்கு புது வாழ்வு தருவார். ஒரு வழி அடையும் போது புது வழி திறக்கும் தேவா, ஒரு வழி அடையும் போது புது வழி திறக்கும் தேவா, திறந்த வாசலை என் வாழ்விலே ஒருபோதும் அடைக்காத ஆண்டவர் அல்லோ, திறந்த வாசலை என் வாழ்விலே ஒருபோதும் அடைக்காத ஆண்டவர் அல்லோ. இப்படி வாழ்வில் ஒருபொழுதும் ஆண்டவர் திறந்த வாசலை மூடுவதில்லை. ஒரு வாசல் அடையும் பொழுது இன்னொரு வாசலை திறக்கிற ஆண்டவர் இருக்கும் பொழுது நாம் ஏன் பயப்பட வேண்டும்? ஏமாற்றப்பட்டு விட்டீர்களோ? நம்பிக்கை துரோகத்தை சந்தித்து மனம் வெந்து போய் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ? இப்படியெல்லாம் இந்த உலகத்தில் ஏமாற்றுவாங்களோன்னு சொல்லி கண்ணீருடன் செய்தி கேட்டுட்டு இருக்கீங்க. இயேசு உங்களை சந்திக்கிறார். இயேசு இந்த நாளிலே சொல்கிறார், உங்கள் கண்ணீரை கண்டவுடன் அவர் வழியை உங்களுக்கு திறக்கப் போகிறார், ஆசிர்வதிக்க போகிறார். யாரெல்லாம் கண்ணீரோடு இருக்காங்களோப்போ அவங்களுக்கு ஒரு வாசலை நீங்கள் திறங்க. இன்றைக்கு திறங்க, இன்றைக்கு திறங்க, இன்றைக்கு திறங்க, இன்றைக்கு அவர்களை ஆசீர்வதிங்க. இன்றைக்கு அவர்களுக்கு தகப்பனே ஒரு புது வாசலை திறந்து தாருங்க. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் திருநாமத்தினாலே ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அதிசயம் நடக்கட்டும். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை வாழ வைத்திரணும். உடைய பிள்ளைகளுக்கு புது கிருபையை தார், உடைய புது இரக்கத்தை தார். ஆண்டவரே, நிச்சயமாய் ஒரு முடிவுண்டு, நம்பிக்கை வீண்பாது என்று சொன்னவர் அப்படியே செய்து உடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க, வழி நடத்துங்க. அப்படியே ராஜா, அருமை தகப்பனை, வியாதிப்பட்டுக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். பயந்து போயிருக்கிறேன், உயிர் போயிருமோ, எல்லாரையும் விட்டுட்டு போயிடுவேனோ, கடமையில் செய்யாமலோ போயிடுவேனோ, ஐயோ இது டாக்டர்கிட்ட போய் குறைய மாட்டேங்குதே, எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்து முத்திக்கிட்டே போதும், என்ன செய்வோம்? அவர்களுக்கு நீர் இறங்கும். அவருடைய கூக்குரலை கேட்டு அந்த வியாதி படுக்கையை மாற்றி போட்டு அவர்களை சுகப்படுத்துவீராக. ஆறாத புண்கள் ஆறுவதாக, கட்டிகள் மறைவதாக, வேதனைகள் மறைவதாக, கண்ணீர் துடைக்கப்படுவதாக. கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட ஒரு அற்புதத்தை செய்வீராக, ஒரு அதிசயத்தை செய்வீராக. ஆண்டவரே, நீ நல்லவர். ஆண்டவரே, நீ வல்லவர். ஆண்டவரே, நீர் வாக்கு மாறாதவர். ஆண்டவரே, நீர் அதிசயமானவர். ஆண்டவரே,
நீர் எல்லா சூழ்நிலைகளுக்கு உதவி செய்ய போதுமானவர். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட தகப்பனே, உடைய பிள்ளைகளுக்கு மனம் இறங்கும், உடைய பிள்ளைகளுக்கு மனம் இறங்கும், உடைய பிள்ளைகளுக்கு மனம் இறங்கும். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். வியாதியை எல்லாத்தையும் நீக்கிடுங்க. நடக்க முடியாத பிள்ளைகள் நடக்கட்டும் ஐயா. செயல்படாத அவயங்கள் செயல்படட்டும் அப்பா. ஆண்டவர் பிள்ளைகள் எதிர்பார்த்துருக்கிற காரியங்கள் வாய்க்கட்டும். வயதானவர் கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கஞ்சா, போதை, மதுபானம், செல்ஃபோன், பைக் போன்ற அடிமைத்தனங்கள், முன்ன தெரியாதவங்க ஓடி போயிடுவேன்னு சொல்கிற பிள்ளைங்க ஐயா, பெற்றோர் கலங்கி போய் நிற்கிறாங்க. உதவி செய்யுங்க. குடும்பங்களில் சமாதானத்தை தாருங்க. திருமண வாழ்க்கையில் சமாதானத்தை தாருங்க. நீண்ட காலமாய் திருமணம் ஆகாமல், குழந்தை இல்லாமல், வீடு இல்லாமல் இருப்பவர்களுக்கு அற்புதத்தை செய்யுங்க. இந்த நாளில் ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அதிசயம் நடக்கட்டும். இந்த நாளில் வேதனை நீங்கட்டும். இந்த நாளில் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கடை வைத்திருப்பவங்க, மாத சம்பளம் வாங்குகிற, வார சம்பளம், தினந்தோறும் சம்பளம் வாங்குகிற கூலிகள், கடல் பிஸ்னஸ், மீன் பிடிக்கிறவங்க, விவசாயிகள், ஆண்டவரை எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். போட்டின்ற இந்த உலகத்தில் நீங்கள் தான் பிள்ளை நடத்துகிற. பணம் இல்லாமல் யாரை வாழ முடியும்? எவ்வளவு கடன் இருந்தாலும் அதை மாற்றி போடுங்க. கடனை உங்களை நெருக்கும் பொழுது கர்த்தாவே நீங்கள் தான் அவர்களை காப்பாற்றணும். அப்படியே செய்வீங்க சோதரம். இப்பொழுது கூட ஆண்டவரை எங்கள் தாய் திருநாட இந்தியாவிற்காக ஜெபிக்கிறோம், தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். அனைத்து மக்களையும், அனைத்து மதத்தவர்களையும் ஆசீர்வதியும். அனைத்து தேவனுடைய பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதியும். ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்களையும், இடைக்கலான்குரிய முதியோர் உள்ளத்தையும் ஆசீர்வதியும். நம்முடைய நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பார்க்குறவர்கள், அறிமுகப்படுத்துகிறவங்க, ஜெபத்தினால காணிக்கையில் தாங்கிறவங்களை ஆசீர்வதிங்க. டாய்லெட் கட்ட 2 லட்சம் ரூபாய் தேவையப்பா. ஆண்டவரங்க வேலை பார்க்குறதுக்கு நல்லவங்க தேவைப்பா. நீங்கள் அழைச்சிட்டு வாருங்க, மகிமைப்படுங்க. இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்யம் இல்லாத பிரசன்னமும் உங்கள் அனைவருடைய இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. வாழ்க்கை என்னும் பிரயாணத்தில் சில சமயங்களில் நெருக்கடிகளை கடந்து போக வேண்டி வரும். தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நெருக்கடி வருமா என்பதுதான் கேள்வி. ஏன் வரக்கூடாது? தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சில நேரங்களில் பயங்கரமான நெருக்கடிகள் வருகின்றன. முதலாவதாக, மெதுவாக ஆரம்பிக்கும் அந்த நெருக்கடிகள் மெல்ல மெல்ல வேகம் பிடிக்கின்றன. கொஞ்சோடு ஆரம்பித்த பிரச்சனைகள் பிற்பாடு எல்லா பக்கத்திலும் பெருகுகின்றன. சத்ருவானவன் எல்லா பக்கத்திலும் இருந்து அவன் தாக்குதலை ஆரம்பிக்கின்றான். அவனுக்கு தான் ரொம்ப நாள் காத்திருந்தான். எப்போ இவனை நம்ம அடிக்கலாம், எப்போ இவனை நெருக்கலான்னு காத்திருந்தான். இப்பொழுது ஆண்டவர்கிட்ட அவன் அனுமதியை பெற்றுட்டான். அதனால் அவன் என்னெல்லாம் செய்கிறான் பாருங்கள். பொருளாதார இழப்புகள், குடும்பத்தில் பிரச்சனைகள், பிள்ளைகளால் பிரச்சனைகள், கொடூரமான ஆட்கொள்ளி வியாதிகள், எதிர்பாராத மற்றும் தேவையற்ற செலவினங்கள், வேலை மற்றும் வியாபார ஊழியத்தில் நெருக்கடிகள், பிரியமானவருடைய பிரிவுகள், துரோகங்கள் என பல விதங்களிலே அவன் நெருக்கடிகளை கொண்டு வருகின்றான். நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், எல்லா வருமானத்துக்கான வழிகளும் மூடப்படும். ஆனால் செலவுகளோ கண்ணா பின்னா என்னை கண்மண் தெரியாமல் அதிகரித்து கொண்டே இருக்கும். மூச்சு மட்டும் வருமானமே கிடையாது, செலவுலேயே இருக்குன்னா என்ன செய்ய? இன்னைக்கு வாழவே வழி இல்லை, உன் கதை முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி இந்த நேரத்தில் தான் எதிரியாகிய பிசாசனன் சொல்லி கொண்டே இருப்பான். அப்படிப்பட்ட கொடூரமான பாதையின் வழியாக நீங்கள் ஒருவேளை இன்றைக்கு பிரயாணித்து கொண்டு இருக்கலாம். அதனால தானே என்னவோ ஆண்டவர் இந்த நாசரேத் நதி மூலமாக உங்களோடு பேசுகிறார். கவனியுங்கள். இப்போ பிரச்சனையெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது, எப்படி வெற்றி பெறுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். முதலாவதாக, எப்பொழுது பிரச்சனைகள் உங்கள் கையை மீறி செல்கிறதோ அப்பொழுது உங்கள் ஏறாமையை நன்கு உணர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுங்க. ஏன்னா உங்களால் ஒன்றுமே முடியாதுங்கிறத நீங்கள் உணரணும். என் திறமை தெரியுமா, என் அறிவு தெரியுமா, நான் யார் தெரியுமா, அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட செல்லுபடியே ஆகாது. உங்கள் இயலாமையை உணர்ந்துக்கிடுங்க. அது ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். ஆண்டவர், என்னால் ஒன்றுமே முடியாதுப்பா, எல்லாம் நீங்கள் தான் சொல்லி சரணாகதி அடையுங்கள். கிருபையா எனக்கு இறங்கு, என்னை உயர்த்தி ஐயா உம் நாமத்தை மகிமைப்படுத்தும் என காத்திருங்கள். நான் பிள்ளை, நான் வெட்கப்பட்டு விட்டால் அது உமக்கு அந்த வெட்கம் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். ஏன்னா உங்களுடைய பிரச்சனைகளை மாற்ற ஆண்டவருக்கு ஒரு நிமிடம் கூட தேவையில்லை. அவர் இறுதியாய் உங்களுக்கு இறங்கும் பொழுது, அப்போ இப்போ சாத்தானே என் பிள்ளை நீ தொடக்கூடாது என்று சொல்லி
நெருக்கும் எதிரியை கடிந்து கொள்வார். அப்பொழுது பிசாசானவன் ஓடி போவான். அவன் கொண்டு வந்த எல்லா புயல் காற்றும் ஓய்ந்து போகும். மிகப்பெரிய அமைதி வாழ்விலே உண்டாகும். இழந்து போன எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். யோபு ஒன்றன் பின் ஒன்றாக குறுகிய காலத்தில் எல்லாவற்றையும் இழந்து போனார். மாட மாளிகையில செல்வ செழிப்பாக வாழ்ந்து வந்த அவர் தெரு ஓரத்தில் பிச்சைக்காரனை போல வாழ வேண்டிய அவல நிலை. பிள்ளைகள் செத்து போனார்கள், மரியாதை போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. இன்னொரு பக்கம் வியாதியின் அகோர முகம் அவர் நெருக்கியது. ஆனால் அதன் மத்தியிலும் அவர் ஆண்டவருக்கு எதிராக ஒன்றுமே பேசல. வாயை வைத்து ஆண்டவரை தூஷித்த மனைவி கடிந்து கொண்டார், பொறுமை காத்தார், நண்பர்களுக்காக அவர் விண்ணப்பம் செய்தார். விளைவாக யோபு இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் இரட்டிப்பாக கொடுத்தார். யோபு பெற்றுக்கொண்டார், ஆசீர்வதிக்கப்பட்டார். இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் அவர் ஒரு உற்சாகப்படுத்துகின்ற மனிதனாக பைபிளில் இருக்கின்றார். சிந்தனைக்கு யோபு 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். நாசரேத் நதி முற்று பெற்றது. கர்த்தர் அந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக.